அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் மார்ச் 3ஆம் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். இந்தியாவில் பாரத ரத்னாவிற்கு அடுத்த உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. இவ்விருதுகள் 1954ஆம் ஆண்டு துவங்கப்பட்டன. பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படுகிறது. பத்ம விருதுகளானது பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ என்ற 3 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. பத்ம விபூஷன் விருதுகள் 2024ஆம் ஆண்டிற்கானது தமிழ்நாட்டை சார்ந்த திருமதி வைஜெயந்தி மாலா பாலி அவர்கள், அதேபோல் தமிழ்நாட்டை சார்ந்த நாட்டிய கலைஞர் திருமதி பத்மா சுப்பிரமணியம் உட்பட பலருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பத்மபூஷன் விருதானது 2024ஆம் ஆண்டிற்கானது மறைந்த திரைப்பட கலைஞரும் அரசியல்வாதியுமான திரு விஜயகாந்த் அவர்கள் உட்பட பலருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பத்மஸ்ரீ விருதுகள் 2024ஆம் ஆண்டிற்கானது கலைத்துறையை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த திரு பத்ரப்பன், விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை சார்ந்த ஜோஷ்னா சின்னப்பா, இலக்கியம் மற்றும் கல்விக்காக தமிழ்நாட்டை சார்ந்த ஜோடி குருஸ், அதேபோல் மருத்துவத்தை சார்ந்த ஜி நாச்சியார் அவர்கள், கலைத்துறையை சார்ந்த சேசம்பட்டி டி சிவலிங்கம் அவர்கள் உட்பட பலருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களில் 80,567 ஹெக்டேர் பரப்பளவில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய நகராட்சிகள் மாநகராட்சிகளாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அந்த நகராட்சிகளினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் மொத்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. கோவையை சார்ந்த CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றமானது பவளப்பாறைகளை கண்காணிப்பதற்காகவே நீருக்கடியில் தானாகவே இயங்கக்கூடிய களமான CBOT-ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த களமானது பவளப்பாறை கண்காணிப்பு ரோபோ என்றும் அழைக்கப்படுகிறது. CBOT என்பது கடலடி பவளப்பாறைகள் மீது அதிக கண்காணிப்பு மேற்கொள்வதற்கான அதிநவீன அம்சங்களை கொண்ட ஒரு ரோபோவாகும். இந்த ரோபோவால் நீருக்கடியில் 200 மீட்டர் ஆழம் வரை செல்ல இயலும். பவளப்பாறைகளை கண்காணிப்பதற்காகவே நீருக்கடியில் தானாகவே இயங்கக்கூடிய களமான CBOT-ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த களமானது பவளப்பாறை கண்காணிப்பு ரோபோ என்றும் அழைக்கப்படுகிறது. CBOT என்பது கடலடி பவளப்பாறைகள் மீது அதிக கண்காணிப்பு மேற்கொள்வதற்கான அதிநவீன அம்சங்களை கொண்ட ஒரு ரோபோவாகும். இந்த ரோபோவால் நீருக்கடியில் 200 மீட்டர் ஆழம் வரை செல்ல இயலும். ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம் ஆனது 2022ஆம் ஆண்டிற்கான பாலின சமத்துவமின்மை குறியீட்டை வெளியிட்டுள்ளது. இதில் 193 நாடுகளில் இந்தியா 108வது இடத்தை பெற்றுள்ளது. 2021இல் 191 நாடுகளில் 122வது இடத்தில் இந்தியா இருந்தது. இதன் அடிப்படையில் 14 தரவரிசைகள் தற்போது முன்னேறியுள்ளது. இது மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, கல்வி பெறும் நிலை, வாழ்க்கை தரம் ஆகிய 3ஐயும் அடிப்படையாக வைத்து இந்த குறியீட்டை UNDP வெளியிட்டுள்ளது. ஐநாவின் சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை குறிக்கும் வகையில் மார்ச் 20 வெளியிடப்பட்ட உலகளாவிய மகிழ்ச்சி குறியீடான உலக மகிழ்ச்சி அறிக்கை 2024இல் இந்தியா 143 நாடுகளில் 126வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக பின்லாந்து முதலிடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
சரஸ்வதி சம்மான் விருது 1991ஆம் ஆண்டு கே பிர்லா அறக்கட்டளையால் நிறுவப்பட்ட மிகவும் மதிப்புமிக்க விருதுகளில் ஒன்றாகும். இது இந்திய அரசியலமைப்பின் அட்டவணை 8இல் பட்டியலிடப்பட்டுள்ள 22 இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு சிறந்த உரைநடை அல்லது கவிதை படைப்புகளுக்கான வருடாந்திர இலக்கிய விருதாகும். கடந்த 10 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட இலக்கிய படைப்புகளின் அடிப்படையில் அறிஞர்கள் மற்றும் முன்னாள் விருது பெற்றவர்களால் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 33வது சரஸ்வதி சம்மான் விருது 2023 கேரள கவிஞர் திரு பிரபாவர்மா அவர்களுக்கு ரௌத்ர சாத்வீகம் என்ற கவிதை நூலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழ் எழுத்தாளரான திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு 32வது சரஸ்வதி சம்மான் 2022ஆம் ஆண்டிற்கான விருது சூரிய வம்சம் என்ற நினைவு புத்தகத்திற்காக வழங்கப்பட்டது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான டைகர் ட்ரயம்ப் 24 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி மார்ச் 18ஆம் தேதி தொடங்கி மார்ச் 31ஆம் தேதி வரை இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனையான பிரீத்தி ரஜாக் அவர்கள் இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் என்ற பெருமையை பெற்றுள்ளார். விளையாட்டு வீராங்கனையான பிரீத்தி ரஜாக் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய இராணுவத்தில் இணைந்தார். அவர் சிறந்த முறையில் பணியாற்றியதைத் தொடர்ந்து அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. சீனாவின் ஹாங்சோ நகரில் நடந்து முடிந்த 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய மகளிர் அணியில் பிரீத்தி ரஜாக்கும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.